ஹலோ கைஸ், இன்னைக்கு ஷீ குக்ஸ் எம்மியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஃப்ரூட்டி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாம்பழம் வந்து ஒரு 550லேருந்து 600 கிராம்ஸ் இருக்கும். இதோட ஸ்கின்னை நல்லா பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரா மேங்கோ எடுத்துகிட்டு அதோட ஸ்கின்னையும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம்ஸ் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ரெண்டுத்தையும் சேர்த்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரமாக மாம்பழம் வெந்துடும். அதனால் நம்ம மாங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே கூல் டவுன் ஆக விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. போதும். நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும். ரா மேங்கோ எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 to 3 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அந்த பவுல்லே நம்ம இந்த மாம்பழம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இது மட்டும் எடுத்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போ நல்ல பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சாச்சு. நம்ம சுகர் சிரப் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. அதிலே நம்ம இப்போது ஆல்ரெடி வேக வச்ச தண்ணி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஈஸியாக இல்லை மிக்ஸ் பண்ணுறது. அதனால் ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு விஸ்க் வச்சு ஈஸியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணி 3 to 5 hours நல்லா சில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி சில் பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் ஃப்ரூட்டியை ஊற்றி சர்வ் பண்ணலாம். எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.